அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக தமிழ் துறை நடத்தும் தமிழ் அரங்கு ஓர் அறிமுகம் என்ற இணையவழி சான்றிதழ் பயிற்சியின் 3ஆம் நாள் இன்று ஈழ தமிழரிடையே விடுதலைக்கான அரங்கு எனும் தலைப்பில் முனைவர் க. சிதம்பரனார் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார். ஐயா அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். நாடக வழி கல்வி முடித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நாடகத்துறையில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் மாணவர்களை கொண்டும் தமது குழுவினரை கொண்டும் ஏராளமான வீதி நாடகங்களை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நடத்தியுள்ளார். மேலும் அவர் பணிபுரியும் பல்கலைக்கழகத்தில் உள்ள மனநல மருத்துவத்துறையுடன் இணைந்து நாடகம் வழி ஆற்றுப்படுத்துதல் என்ற புதிய வடிவத்தினை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர். போர்ச்சூழலில் இருந்த மக்களுக்கு இவ்விதமான நாடகம் வழி ஆற்றுப்படுத்தல் என்ற செயல்பாடு என்பது அவர்கள் அச்சூழலில் பாதிக்கப்பட்டிருந்த மனநிலையிலிருந்து வெளிப்படுவதற்கு பேருதவியாக இருந்துள்ளது. இதனை இலங்கை நாடக வல்லுநர்களாலும் இந்திய நாடக வல்லுநர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு பெரும் பேசு பொருளாக ஒரு காலகட்டத்தில் இருந்துள்ளது என்பது உண்மை. இவரின் சமூக மாற்றத்திற்கான அரங்கு, நாடகம் வழி கல்வி போன்ற புத்தகங்கள் ஒரு பெரும் சமூக அசைவை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண நாடக வரலாற்றில் இவரின் மிக முக்கியமான பங்களிப்பான பண்பாட்டு மலர்ச்சி கூடம் குறிப்பிடத்தக்கவை. ஏனெனில் இதன் வழியாக இளைஞர்களின் பாதை தடுமாற்றத்தை தடுத்து கலையின் மூலம் அவர்களை நெறிப்படுத்தும் இடமாகவும், பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிரான சக்தியை பெறுவதற்கான பயிற்சி முறைகளை கொடுக்கும் இடமாகவும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இன்று ஏற்கனவே உலகமயமாக்கல், அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு கலாச்சாரம், அதில் மனிதர்கள் தனியன்களாகி போய் விடுகின்ற ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது அதற்கு மேலதிகமாக ஒரு பெரும் தொற்று கொரோனா வந்திருக்கின்றது. அந்த வகை அந்த நாட்களில் மனிதர்கள் தனிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று அதிகார பீடங்களிலிருந்து வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டாலும் மக்கள் தாங்கள் தனிமைப்பட்டிருக்க விரும்பாமல் ஒன்று கூடுவதற்கு விரும்புவதை கிராமங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் இணைய வழிகளின் ஊடாக தமக்குடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விரும்புவதும் தெரிகின்றது. நாங்கள் அரங்கவியலாளர்கள். அரங்கு என்பதே ஒரு தொடர்பு சாதனம்தான். அண்மையில் பல அரங்கவியலாளர்கள் நாடகம் சம்பந்தமாக இணைய வழியூடாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவது ஒரு ஆரோக்கியமான அம்சமாக இருக்கின்றது. பலர் நாடகத்தின் நிலை பற்றி, தமிழ் சமூகத்தில் நாடகத்தின் நிலை பற்றி உரையாற்றுவது, கலந்துரையாடல்களில் ஈடுபடுவது இணைய வழியூடாக நடைபெற்று வருகின்றது. அவர்கள் நாடகம் பற்றி பேசுகின்றார்கள். அவர்களுடைய உரைகளை கேட்கின்ற போது அல்லது பொதுவாகவே நாடகவியலாளர்கள் மத்தியில் நாடகங்கள் நிலை பற்றி, இன்றைய நிலை பற்றி ஒரு கவலை இருப்பது தெரிகின்றது. நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு நாடகங்களை தயாரித்தாலும் அது எத்தனை பேருக்கு போய் சேர்கிறது, எத்தனை மேடையேற்றங்கள் நடக்கின்றது என்று கவலைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதற்கு அப்பால் பொதுவாகவே நாடகம் இன்று வீழ்ச்சி அடைந்து விட்டது என்று நினைக்கின்ற ஒரு நிலையும் இருப்பது தெரிகின்றது. இதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில், ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். நாடகம் என்றும்
அரங்கு என்றும் சில வேளை மாறி மாறி நாங்கள் கதைத்துக் கொள்வது தெரிகின்றது. அந்த நாடகம் அரங்கு என்பவற்றுக்கு இடையில் ஒரு தெளிவான எல்லைக்கோடு இல்லாமல் ஒரு குழப்பம் இருப்பதும் தெரிகின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த நாடகத்தின் வீழ்ச்சிக்கு அல்லது நாடகம் ஒரு மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு இந்த தடுமாற்றம் அல்லது இந்த ஒரு தெளிவற்ற நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் நாடகம் என்பதையும் அரங்கு என்பதையும் சேர்த்து குழப்புகின்றோம். அரங்கு என்றால் அரங்கின் சாரமாக நாடகம் கருதப்படுகின்றது. இங்குதான் ஒரு பிரச்சனை உள்ளது. மேக்ஸ் ஹேமான் என்று சொல்லி ஒரு ஜெர்மனிய இலக்கியவியலாளர் கூறுகின்றார். அவர் நாடகத்துக்கும் அரங்குக்கும் இடையில் ஒரு திட்டவட்டமான ஒரு வேறுபாட்டை காட்டுகின்றார். நாடகம் என்பது ஒரு ஒரு கலைஞனா, ஒரு எழுத்தாளரா, ஒரு 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 இலக்கியகாரனால் சொற்களை கொண்டு படைக்கப்படுகின்ற ஒரு கலை முயற்சி என்றும், அதற்கு மாற்றாக அரங்கு என்பதை பார்வையாளர்களதும் அவர்களுக்கு சேவை புரிபவர்களதும் ஒரு விளைவு என்றும் அரங்கை அவர் காட்டுகிறார். இங்கு நாடகத்துக்கும் அரங்குக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இன்னும் மேக்ஸ் ஹேமான் வார்த்தைகளை சொல்ல போனால் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக இருக்கு. அந்த இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தமிழரிடையே தேசிய விடுதலை போராட்டத்தினூடு அரங்கு இன்னொரு பரிமாணம் எடுத்திருக்கின்றது. நாங்கள் பொதுவாக கருதுவது என்னவென்று சொன்னால், நாடகம் என்பதை ஒரு இலக்கியமாக கருதுகிறோம். ஒரு சிறுகதை, நாவல் போல நாடகம் என்பதும் இன்னொரு இலக்கியம். அந்த இலக்கியத்தை, அதை நாடக பனுவல் என்று சொல்கின்றோம், டிராமாட்டிக் டெக்ஸ்ட். அந்த நாடக பனுவலை மேடியேற்றுவது, அதாவது நாடக பனுவலில் உள்ளதை அல்லது நாடக பனுவலில் உள்ள அர்த்தத்தை நடிகர்களினூடாக மேடையில் கொண்டு வருவது, அங்குதான் இறங்கி வருகிறது. அந்த பனுவலில் உள்ளதை, அந்த பனுவலில் உள்ள அர்த்தத்தை நடிகர்களினூடாக மேடையில் கொண்டு வருகின்ற போது அங்கு இடையில் நெறியாளம் வருகின்றார். நடிகர்களுடைய உடம்பிலே அந்த அர்த்தம் கொண்டு வரப்படுகின்றது. நாடக பனுவலில் உள்ள பாத்திரத்தை அங்கு நடிகன் கொண்டு வர வேண்டும். பனுவலில் உள்ளதையே நடிகன் செய்ய வேண்டும். இதற்காக அங்கு நடிகன் கட்டுப்படுத்தப்படுகின்றார். நடிகனுடைய துடிப்பு, நடிகனுடைய விளையாட்டு, நடிகனுடைய படைப்பாற்றல் அங்கு சிலவர்களை கட்டுப்படுத்தப்படுகின்றது. நெறியாட்டம். இதன் மூலம் ஒரு நடிகன் ஒரு பொம்மையாக்கப்படுகின்றார். அவனுடைய படைப்பாற்றலுக்கு அங்கு இடமில்லாமல் போகின்றது. இங்கு முக்கியம் என்னன்னு சொன்னால் எழுத்தாளர். எழுத்து ஒரு அதிகாரமாகின்றது. அந்த நாடக பனுவலில் உள்ள அந்த விடயத்தையே மேடையில் கொண்டு வர வேண்டும். அந்த பேஜில் உள்ளதை ஸ்டேஜுக்கு கொண்டு வர வேண்டும். பேஜ் டு ஸ்டேஜ் என்பது. அப்ப இங்கு அந்த நடிகனின் சுயாதீனம் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை இருக்கு. ஆனால் ஈழத்திலே தேசிய விடுதலை போராட்டத்தின் ஊடாக அரங்கு என்பது மக்கள் தங்களுடைய அபிலாசங்களை, தங்களுடைய வாழ்வின் பாடுகளை வெளிப்படுத்தி பகிர்கின்ற ஒரு இடமாக அரங்கு மாறியது. தமது வாழ்வின் பாடுகள், அந்த வாழ்வின் பாடுகளை வெளிப்படுத்தி பகிர்கின்ற போது
அவர்களுக்கு தமது எதிர்காலம் பற்றிய ஒரு கற்பனை அங்கு பிறக்கின்றது. அப்ப எனவே அரங்கு என்பது வாழ்வின் பாடுகளை பகிர்கின்ற ஒரு இடமாக, அந்த எதிர்காலம் பற்றி கற்பனை காணுகின்ற ஒரு இடமாக அரங்கு பரிமாணம் எடுக்கின்றது. இவ்வாறுதான் அந்த விடுதலைக்கான அரங்கு வருகின்றது. இது ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு ஊக்கம் ஒன்று. அவன் மனதில் கற்பனை காண்பது, மனதில் பேருணர்ச்சி கிளம்புவது, அந்த அந்த மனதில் காணுகின்ற கற்பனையை தான் வெளிப்படுத்தி தீர வேண்டும், தனது உடம்பில் கொண்டு வந்து தீர வேண்டும் என்ற ஒரு உந்தவா அவனுக்கு ஏற்படுகின்றது. அந்த உந்தவாவை நிறைவேற்றிக் கொள்ள, அந்த ஏஜை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற இடமாக அங்கே இறங்கியிருக்கின்றது. அப்ப இதுல டெக்ஸ்ட் இருக்க வேண்டும் என்றதல்ல, இருக்கலாம் அல்லது இல்லாம விடலாம். அவன் அரங்குக்கு போகின்ற போது ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம், ஒரு இமேஜ் இருக்கலாம், அல்லது டெக்ஸ்ட் இருக்கலாம். டெக்ஸ்ட் தான் இருக்க வேணும், பனுவல் தான் இருக்க வேணும் என்ற கட்டாயம். அப்ப இதை நாங்கள் இப்ப நான் 2 அரங்கை பற்றி கதைக்கிட்டேன். ஒன்று, ஒரு இலக்கிய கர்த்தா எழுதுகின்ற பனுவலை உருவமாக்கி காட்டுவதற்கு அரங்குக்கு வருவது. அந்த டெக்ஸ்டை உருவமாக்கி காட்டுவதற்கு, அந்த பனுவலில் உள்ளதை, அந்த பனுவலில் உள்ள பாத்திரத்தை, பனுவலில் உள்ள அர்த்தத்தை கொண்டு வருவதற்காக அரங்குக்கு வருவது. இன்னொன்று, அந்த நாளாந்த வாழ்வில் தாங்கள் படும் பாடுகளை, அந்த பாடுகள் பற்றிய தமது அனுபவங்களை, அதனூடாக எழுகின்ற படிமங்களை, கற்பனைகளை வெளிப்படுத்தி பகிர்வதற்காக அரங்குக்கு வருகின்றார். இது 2 வகை அரங்காக நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதை நாங்கள் ஒரு டிராமட்டிக் தியேட்டர் என்று சொல்ல, ஒரு நாடகம் சார் அரங்கு. 2ஆவதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர் என்று சொல்லலாம், ஆற்றுகை அரங்கு. எங்களை அறியாமல் நாங்கள் நாடகத்தை அரங்கில், நாடக பனுவலை, ரிச்சர்ட் ஷெக்னர் சொல்றாரு என்று சொன்னால் இந்த 3 சொற்கள் இங்கு வருகின்றது: நாடகம், அரங்கு, ஆற்றுகை. இந்த 3 சொற்களும் பற்றி எங்களுக்கு குழப்பங்கள் இருக்கின்றன. 3 சொற்கள் பற்றியும் எங்களுக்கு ஒரு தெளிவான வரவிலக்கணங்கள் இல்லை. ரிச்சர்ட் ஷெக்னர் சொல்றாரு, ஒன்றில் இந்த சொற்களை நாங்கள் மாற்ற வேண்டும், அல்லது இவற்றை தெளிவாக டிஃபைன் பண்ண வேண்டும். இப்ப நாடகம் என்ன, டிராமா என்பது டிரமினோன் என்பதிலிருந்து வருவது. அதாவது செய்வதற்கான ஒன்று, செய்வதற்கான ஏதாவது ஒன்று, அதை செய்வதற்காக நாங்கள் அரங்குக்கு வருகின்றோம். அந்த அரங்கு என்பது இங்கு இடமாக வருகின்றோம். அந்த செய்வதற்கான எண்ணம், அந்த எண்ணத்தோடு அரங்குக்கு வருகின்றோம். அந்த அரங்குக்கு வந்து அதை அங்கு செய்கின்றோம். செய்வதுதான் ஆற்றுகையாக வருகிறது. அவ செய்வதற்கான ஒன்று ஒரு டெக்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு மன எண்ணமாக இருக்கலாம். அவர் டெக்ஸை நாங்கள் செய்கின்ற போது அது டிராமட்டிக் தியேட்டராகவும், நாடகம் சார் அரங்காகவும், எமது பாடுகளை செய்கின்ற போது, உங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில ஒரு நெருக்கடியை சந்திக்கின்ற போது, ஒரு பிரச்சனையை சந்திக்கின்ற போது, எமது மனத்தில் எண்ணங்கள் கிளம்பும், பேருணர்ச்சிகள் கிளம்பும், படிவங்கள் கிளம்பும், கற்பனைகள் வரும். அவற்றை செய்வதற்காக நாங்கள் அரங்குக்கு வருவோம். இதை நாங்கள் சொல்வது பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர், ஆற்றுகை அரங்கு. எமது ஒதென்டிக் தியேட்டர் அதுதான், உண்மையான தமிழ் அரங்கு அதுதான். இதை சொல்வது பிரசன்டேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்.
ஒரு அழிக்கை வடிவம். நாடகம் சார் அரங்கை ரெப்ரசன்டேஷனல் தியேட்டர் என்று சொல்வது. அதாவது நாடக பணிகளில் உள்ள பாத்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவது, பிரதிநிதித்துவம் செய்வது. பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர் நான் வாழ்வில் படும் பாடுகளை ஓடிச்சென்று அந்த அரங்கில் பிரசன்ட் பண்ணுவது. என்னுடைய சகபாடிகளுக்கு, என்னுடைய ஊரவர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு பிரசன்ட் பண்ணுவது, நான் அளிக்கை செய்வேன். அதன் மூலம் பகிர்கிறேன், நான் என்னுடைய பேருணர்ச்சிகளை பகிர்கிறேன். அப்ப நாங்கள் எங்களை அறியாமல் எல்லோரிடத்திலும் ஒரு இருக்கின்ற கருத்து என்னன்னு சொன்னா, இந்த டிராமாட்டிக் தியேட்டரை மட்டும்தான் தியேட்டர் நினைத்து கொண்டிருக்கிறார், அல்ல நாடகம் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த டிராமாட்டிக் தியேட்டர்ல அந்த அங்கு எழுத்தாளர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, டெக்ஸ்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு, எழுத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. அங்கு நடிகர் ஒரு பொம்மை மட்டும்தான். அவன் அதை செய்கின்ற போது நெறியாளர் சொன்னதை செய்யவன் அல்லது எழுத்தில் உள்ளதை செய்யவன். எனவே அவன் அங்கு கட்டுப்படுத்தப்படுகின்றான். இதன் மூலம் அவருடைய படைப்பாற்றல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆனால் 80களில் இங்கு தேசிய விடுதலை போராட்டம் கூர்மையடைந்த போது நாங்கள் மக்களை செயல்முனைப்பானவர்களாக மாற்ற வேண்டிய தேவை இருந்தது. 80களில் இங்கு தேசிய விடுதலை போராட்டம் கூர்மையடைகின்றது. இராணுவ நெருக்குதல்கள். அப்போது எங்களிடம் இருந்தது, எங்களுடைய பாரம்பரியத்தில் வெறியாடல் என்று சொன்னால் அது ஒரு ஆற்றுகை பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர். இன்றைக்கும் கிராமங்கள் நிலவுகின்ற சடங்குகள் ஒரு ஆற்றுகை, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டர். ஆனால் கல்வியினூடாக எங்களுக்கு வந்து கிடைத்தது இந்த டிராமாட்டிக் தியேட்டர். இது காலனித்துவத்தினூடாக எங்களுக்கு வருது. அப்ப நாங்கள் 80களில் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட போது நாடகம் எவ்வாறு இந்த தேசிய விடுதலை போராட்டத்துக்கு பங்களிக்கலாம் என்று சிந்தித்த போது எங்களிடம் இருந்தது இந்த டிராமாட்டிக் தியேட்டர் தான். ஆனால் 80-81களில் இந்த இந்த ஒரு வரன்முறை சார்ந்த நாடகக்காரர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வெளியேறுகிறார். பல புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். இன்னொரு பக்கம் இராணுவ நெருக்குதல்கள் அதிகரிக்கின்றன. அதன் காரணமாக பயத்திலே பலர் ஒதுங்குகின்றார். அப்ப இந்த நேரத்தில் இளைஞர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு ஒப்பீட்டு ரீதியில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுக்கும். அங்கு இளைஞர்கள் கூடி அவர்கள் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் கலையின் பங்கு என்ன என்பதை பற்றி விவாதிக்கிறார். அப்ப இதுதான் அந்த ஆரம்பம், அந்த விடுதலைக்கான அரங்கு என்பதன் ஆரம்பம் அதுதான். அப்ப இங்க விடுதலை என்பது என்ன, அல்லது தலை நீக்கம் என்பது என்ன, லிபரேஷன் என்பது என்ன, அது தனியே ஒரு பசியிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல. அந்த மனிதன் ஒரு படைப்பாக்க சுதந்திரம் உள்ளவனாக நிமிர்தல், விட்டு விடுதலையாகுதல், ஒரு செயல்முனைப்புள்ளவனாகுதல், ஒரு விருப்பார்வம் உள்ளவனாகுதல். இங்க தடை நீக்கம் என்பது அதுதான். விடுதலை என்பது அதுதான், விட்டு விடுதலை ஆக்குதல். பாரதி சொன்னது போல. அப்ப 80களில் இந்த இளைஞர்களுடைய இந்த கலந்துரையாடல்கள் நடக்கின்றன. எவ்வாறு இந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் கலையின் பங்கு என்ன, நாடகத்தின் பங்கு என்ன. அப்ப அவர்கள்
அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக அரங்கு இருக்க வேண்டும், கலை இருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் மாவோயின் ஜெனான் கலை இலக்கிய கருத்தரங்கு பற்றிய நூல்களை எல்லாம் அவர்கள் வாசிக்கிறார். அது பற்றி அவர்கள் விவாதிக்கின்றார். லெனின் கலை இலக்கிய கொள்கைகள் பற்றி விவாதிக்கின்றார். கிரான்சி பற்றி வாசிக்கின்றார். கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா என்ற விவாதங்கள் நடக்கும். அப்ப இவற்றுக்கூடாக அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் கலை பங்காற்ற வேண்டும். கலாச்சார புத்தியற்ற படை ஒரு மந்தபடையாகிவிடும், எனவே கலை பங்காற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றார். அப்ப அந்த வேளையில் அவர்களிடம் விழுந்த சிந்தனை தான், நாங்கள் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக ஒரு நாடகத்தை முறையிட்டோம். அப்ப நாடகத்தை மேடையேற்றுவோம் என்கின்ற போது, அப்போது எங்களிடம் இருந்த, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்போது எங்களிடம் இருந்த முறைமை, நாடகம் தேவை என்று சொன்னால் யாராவது ஒரு எழுத்தாளரை பிடித்து ஒரு நாடகம் எழுதி அந்த நாடகத்தை மேடையேற்ற. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் இது எங்களுடையதாக இருக்க வேண்டும், நாங்களே எழுத வேண்டும், எழுதினால் என்ன என்ற கலந்துரையாடல்கள் அங்கு நடக்கின்றன. இது ஒரு தீர்மானகரமான ஒரு மாறுதல் ஃபேக்டர். அதாவது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நாடக பனுவலை மேடையேற்றுவது என்பதற்கு அப்பால் தங்களுடைய கருத்துக்கள் வர வேண்டும், தங்களுடைய எண்ணங்கள் வர வேண்டும். யாரோ ஒருவருடைய அந்த போராட்டத்துடன் சம்பந்தப்படாத அல்லது போராட்டத்துடன் ஏதோ ஒரு வகையில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் யாரோ ஒருவர் எழுதுகின்ற ஒரு பிரதியை நாங்கள் மேடையேற்றுவதாக இருக்க முடியாது, இது எங்களுடையதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களிடம் வரும். ஆனால் இந்த கட்டத்தில் இந்த நாடக இயக்கத்தில் பங்கு கொள்ள வந்தவர்கள் உண்மையில் ஏற்கனவே நாடக அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் அரசியலில் நாட்டம் கொண்டவர்கள். எனவே ஒரு நாடக பனுவலை எழுதுகின்ற ஒரு வல்லுநர் உடைய உதவியும் அங்கு தேவைப்படுது. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களிடம் செல்கிறார்கள், மக்களோடு ஊடாடி மக்களுடைய பிரச்சனைகளை அறிகிறார். அந்த பிரச்சனைகளோடு அந்த வல்லுநரை சந்திக்கின்றார், அவர்களுடைய ஊடாட்டம் நடக்கின்றது. இதற்கிடையில் இன்னொரு பக்கத்தில் இளைஞர்கள் கூடி நாடக பட்டறையில் ஈடுபடுகின்றார். இது பயிற்சி என்பதை விட ஒரு பட்டறை என்று சொல்லலாம். அவர்களுக்கு இடையில் ஒரு நட்பான சூழல் உருவாகின்றது. இன்னொரு பக்கம் அந்த மக்களிடம் அறிந்த கதைகள், மக்களிடம் அறிந்த பிரச்சனைகளை வைத்து அவர்கள் அந்த பிரதியை நாடக பனுவலை எழுதுகின்றார். உண்மையில் அந்த நாடக பனுவலோடு அந்த நாடக தயாரிப்பு ப்ரோசஸ் ஆரம்பிக்கவில்லை. அது பனுவல் எழுதுகின்றதும் நடக்கின்றது, சமாந்திரமாக அந்த இளைஞர்கள் கூடி தமக்கிடையே பட்டறையில் ஈடுபடுவது நடக்கின்றது. அப்ப ஒரு கட்டத்தில் ஒரு 2 கிழமையின் பிறகு அந்த நாடக பனுவல் வருது. அப்ப இதுல அந்த நெறியாளருக்கும் அந்த நடிகர்களுக்கும் இடையில் ஒரு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை இல்லை. பொதுவாக
வரன்முறையான நாடக தயாரிப்பு முறையில் நெறியாளரை ஒரு சர்வாதிகாரியை சொல்லுவோம். அப்ப இதுல அப்படியே இதுல நாடக நெறியாளருக்கும் அந்த நடிகர்களுக்கும் இடையே ஒரு நட்பான சூழல் நிலவும். அப்ப இதற்கு ஊடாகத்தான் அந்த தயாரிப்பு படிமுறை செல்கின்றது. அப்ப இதன் காரணமாக அப்ப இன்னொரு பக்கம் அந்த பனுவல் கூட ஒரு அரிஸ்டோட்டேலிய ஒரு இறுக்கமான கட்டமைப்பு கதை பின்னல் வகையை சார்ந்தது. அது ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இருக்கிறது. சம்பவங்களை ஒரு எபிசோடிக் ஸ்ட்ரக்சர் உடையதாக இருக்கிறது. அப்ப எனவே நெறியாளருக்கும் அதுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கின்றது. அப்ப நெறியாளர் தன்னுடைய கற்பனையை அதற்குள் செய்ய முடிகின்றது. நாடக மேடியேற்றத்தின் போது அந்த நடிகர்கள் ஆரம்பத்தில் ஒரு இறுக்கமான சூழலில் இருந்தாலும் கூட போக போக அவர்கள் தங்களுடைய கற்பனைகளை செய்கின்ற அந்த இடைவெளி அந்த அந்த பனவெளியில் இருக்கிறது. அப்ப இந்த அரங்கு வெளிப்பட்ட விதம் அதனுடைய ஆற்றுகை அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்வையாளர்களுக்கு பெரிய ஒரு அதிசயத்தை கொடுக்கின்றது, ஒரு ஆகர்ஷிப்பை கொடுக்கின்றது. அப்ப இதன் மூலம் ஒரு ஒரு அங்கு ஒரு 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 பெரிய எழுச்சி, பெரிய ஆர்வம் ஏற்படுகின்றது. பார்வையாளர் எண்ணிக்கை சடதியாக அதிகரிக்கின்றது. உண்மையில் இந்த 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 நாடகத்தின் பெயர் மண் சொந்த மேனியன். அப்ப இந்த நாடகம் மேடையேற்றப்பட்ட போது போக போக பார்வையாளர் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்தது. ஒரு வளமையான படைச்சட்ட மேடையில் இது ஆரம்பத்தில் மேடையேற்றப்பட்டாலும் கூட அந்த அந்த பார்வையாளர்கள் அந்த படைச்சட்ட மேடையை சுற்றி வந்து உண்மையில் அங்கு இசைஞர்களுக்காக மியூசிக் கலைஞர்களுக்கு போடப்பட்ட இருக்கைகள் கூட பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து விட்டார். அப்ப பார்வையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இடையில் ஒன்று நெருக்கம் கிட்டவாக வருது. அவ இதிலே அந்த பார்வையாளர்களுக்கு ஒரு அதிசயம், தங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு புதிய பரிமாணத்தில் அந்த ஆற்றுகை வெளிக்கொணர்கிறது. இது அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்கும். அந்த பொதுவாக அந்த நாட்களில் போராளிகள் நாடகம் என்பதில் பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கார். போராட்டம் ஒரு சீரியஸ் ஆனது, நாடகம் ஒரு விளையாட்டு. ஆனால் இந்த மண் சுமந்த மேனியர் வந்த போது அவர்களின் போக்கிலேயே மாற்றம் ஏற்பட்டது. அப்ப இந்த ஆட்டுகையின் அந்த பவர் அந்த கலைஞர்களுக்கும் போராளிகளுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவு ஏற்படுது. அதற்கு பிறகு அந்த போராளிகளே கிராமமாக இந்த இந்த அரங்க நிகழ்ச்சியை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 60 இடங்களில். இப்ப எல்லா இடமும் ஒழுங்கான படைச்சட்ட மேடை இருக்க வேண்டியது. கிராமங்கள்ல திறந்த வழிகளில் மரங்களின் கீழ் ஒரு இடத்தில் மரத்தின் கீழ் எந்தவித மேடையும் இல்லாமல் அவர்கள் பார்வையாளர்கள் சுத்தி இருக்க அந்த நாடகத்தை செய்த போது ஒரு நடிகன் சொன்னான், அந்த தன்னுடைய கண்ணும் அவனுடைய கண்ணும் அந்த பார்வையாளரின் கண்ணும் சந்தித்தது. அவ இங்க என்னன்னு சொன்னால் அரங்கு என்பது அந்த படைச்சட்ட மேடையை விட்டு வெளியில் வருகின்றது. நடிகனும் பார்வையாளனும் சந்திப்பதுதான் ஒரு உண்மையான அரங்கு என்பதாக அங்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இது கிட்டத்தட்ட 60 மேடைகள் யாழ்ப்பாண குடாநாடு எங்கும். இப்ப ஈழத்தமிழர் பிரதேசங்கள் வடகிழக்கு, வடக்கிலே பிரதானமாக யாழ்ப்பாணம்,
ஏனைய இடங்கள், வன்னி, அங்காலே கிழக்கு மாகாணம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த நாடகம் அந்த யாழ்ப்பாணத்துக்குள் மட்டும்தான் நடக்கின்றது. 60 மேடைகள் நடக்கின்றன. ஆனால் இதற்கு பிறகு 90களில் வந்து இன்னும் இன போராட்டம் தீவிரமடைகின்றது. இராணுவ ஒடுக்குமுறை அதிகரிக்கின்றது. 90களில் வந்து அந்த விமானங்களின் மூலம் குண்டு போடுவது. அப்ப இது ஒரு மக்களால் தாங்க முடியாத ஒரு ஒடுக்குமுறையில் சிக்குகின்றார். சுத்தவர மக்கள் முற்றுகையிடப்படுகின்றார். மின்சாரம் இல்லாமல் போகின்றது. மருந்துகள் இல்லை. விளக்கெரிப்பதற்கு மண்ணெண்ணெய் கூட இல்லை. அப்படியான ஒரு கடும் ஒடுக்குமுறை நிலவிய காலம் 90. அப்ப இந்த கட்டத்துல வந்து இளைஞர்கள் வந்து மிகவும் கொதிப்படைந்தவர்களாக, மிகவும் கோபமுற்றவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு இடம் கொடுப்பதாக அரங்கமாக இப்போது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வன்னி பகுதிகளில் அரங்க பட்டறைகள் நடத்தப்படுகின்றன. அப்ப அரங்க பட்டறைகளில் அந்த இளைஞர்கள் தங்களுடைய அந்த அடக்கப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். அந்த வெளிப்படுத்த அவர்களது உடல்கள் உண்மையிலே காலனித்துவத்தின் மூலம் சுதேசிகளின் உடல்கள் வந்து நாகரிகப்படுத்தல் என்ற பெயர்ல அது ஒரு சடத்துவத்தன்மையாக பசிவானதாக ஆக்கப்பட்டது. அப்ப இதுல வந்து இந்த அரங்க பட்டறைகளில் இந்த இளைஞர்கள் செயல்பட்ட போது அவர்கள் தங்களுடைய உடலை செய்தார், பெர்ஃபார்மிங் த பாடி. அவ உடலை செய்த போது அந்த அரங்கு வந்து இன்னொரு பரிமாணம் எடுக்கிறது. நெறியாளர் இங்கு படிமம் உருவாக்குவராக வருகின்றார். நெறியாளர் ஒரு கலைஞராகின்றார். இங்க டெக்ஸ்ட் என்றது இல்லை. அப்ப அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். அந்த நெறியாளர் உருவாக்கிய படிமத்தினூடாக அவர்கள் ஊடாடுகின்றார். அங்கு அந்த இடத்திலேயே அந்த நிகழ்ச்சிக்கான பிரதி எழுதப்படுகின்றது. இங்கு பிரதி என்பது அந்த இவெண்ட்ஸை, அந்த சம்பவங்களை சேர்த்ததாக இருக்கிறது. இது ஒரு வளமையான பிரதி அல்ல, பிரதியுடன் துவங்குவது அல்ல. இதற்கு முதல் மன்சுமந்த மேனியர்ல அந்த மக்களுடைய கதைகளை அறிந்து அந்த கதைகளை வைத்துக் கொண்டு ஒரு வல்லுநர் ஸ்கிரிப்ட் எழுதுற. ஆனால் 90களில் ஒடுக்குமுறை இன்னும் தீவிரமடைந்த போது அந்த இளைஞர்கள் தங்களுடைய வெளிப்பாடுகளையே அரங்காக்குகின்றார். அந்த வெளிப்பாடுகளை வைத்துக் கொண்டே அந்த பிரதி உருவாக்கப்படுகின்றது. இதிலே உயிர்த்த மனிதர் கூத்து என்றும், பொய்க்கால் என்றும், நாம் இருக்கும் நாடு நமது என்றும் அந்த நிலைமைகள் உருவாகும். அப்ப இந்த வெளிப்பாடு, இந்த உடலின் வெளிப்பாடு, இது ஒரு வலுவான வெளிப்பாடாக அமைந்தது. அவர்களது ஒடுங்கி கிடந்த உணர்ச்சிகள் அந்த உடலினூடாக வெளிப்படுகிறது. அந்த உடல் விஸ்வரூபம் எடுக்கின்றது. அந்த உடல் விஸ்வரூபம் எடுக்கின்ற போது தனிய உடல் மட்டுமல்ல, அந்த
உடல் ஏனைய ஆற்றுகை மூலகங்கள் போடும். இந்த உணர்ச்சி ஒரு பேருணர்ச்சி ஆகின்ற போது தனிய வசனங்கள் போதாமல் போகும், தனிய பாடல்கள் போதாமல் போகும். பெரிய காண்பியங்கள், மாஸ்க், வேடமுகங்கள். இப்ப மியூசிக் என்கின்ற போது இப்ப வளமையாக நாங்கள் மியூசிக் என்று சொன்னால் தபேலா, மிருதங்கம், வயலின் போன்ற வாத்தியங்களை தான் வாய். ஆனால் இதுல பலவிதமான அந்த உணர்ச்சி அதிகரிக்கின்ற போது பலவிதமான வாத்தியங்களை பார்க்கின்றார். அதில் ஒரு காட்சி வருகின்றது என்று சொன்னால் 90களின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய டாங்கியால் இராணுவம் முன்னகர்ந்து சென்ற போது பெரிய டேங்கால மக்கள் நெரிக்கப்படுகின்றார்கள். அந்த காட்சியை மேடையில் செய்கின்றார், அந்த ஆற்றுகையில் செய்கின்றார். அந்த ஆற்றுகையில் செய்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அந்த தங்களுடைய உடல்களாலேயே அந்த அந்த டேங்கை உருவாக்குகின்றார்கள். அந்த 10-15 பேர் அந்த டாங்கியாக அசைகின்ற போது அதற்கு நெருகின்றவர்கள், அவர்களுடைய துடிப்பு. இவர்களை விட சூழ உள்ளவர்கள் எவ்வளவு சத்தங்களை போட முடியுமோ அந்த சத்தங்களை போடுகின்றார். அங்க மியூசிக் மட்டுமல்ல, அந்த மியூசிக்ல ஒரு பாட்டு வருது, வயலின் வாசிக்குது, ஆனால் அதற்கு அப்பால் சத்தங்கள். அந்த காலத்துல என்ன சொன்னால் பயங்கரமான வெடி சத்தங்களுக்கு நடுவில் தான் மனிதர்கள் வாழ்ந்தார். அந்த 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 சத்தத்தின் குரூரம் அங்கு செய்யப்பட்டது. உண்மையில் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், அந்த குரூரத்தை காட்டுவதற்காக அந்த சத்தங்கள் கொடுக்கப்படுது. இதுல 2 விஷயம் இருக்கு. என்று சொன்னால், ஒன்று அந்த பேருணர்ச்சி வருகின்ற போது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வசனங்கள் மட்டும் போதாமல் போகிறது. அவைதான் செமியோட்டிக்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு, குறியியல். அதாவது இந்த குறியியல் எதை பற்றி கதைக்கிறது என்று சொன்னால், இந்த அரங்கு எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது, அரங்கின் குறிகள், அந்த அரங்கின் அர்த்தம் குறிகளினூடாக சயின்ஸினூடாக உருவாக்கப்படுது. இப்ப நாங்கள் வழக்கமாக நாடகம் என்று சொன்னால் வசனங்கள் மட்டும்தான் அங்க தொடர்பாக என்று யோசிப்போம், மற்றது மியூசிக் கூட பின்னணி என்று சொல்லி யோசிப்போம். அப்ப இதுல குறிகள் என்கின்ற போது அந்த அந்த ஸ்பேஸ் ஒரு குறியாகின்றது, நடிகன் ஒரு குறியாகின்றார், விஷுவல்ஸ், காண்பியங்கள் என்கின்ற போது அந்த செட், அந்த மாஸ்க், உடுப்பு கலர், இதுக்கு அப்பால் மியூசிக் அண்ட் சவுண்ட். அப்ப இதுகளை நாங்கள் சயின்ஸ் சொல்றோம், குறிகள். அப்ப அவன் பார்வையாளருக்கு தொடர்பாடுவதை இந்த சயின்ஸினூடாக தொடர்பாடுகின்றான், குறிகளினூடாக தொடர்பாடுகின்றான். உதாரணமாக ஒரு புரட்சிக்காரனை காட்டுவது என்று சொன்னால், அவன் சிவப்பு துணியை கட்டியிருப்பான். அப்ப அந்த சிவப்பு துணி புரட்சியை காட்டுகின்ற குறி. ஆனால் இங்கு அவனுடைய உணர்ச்சி ஒரு பேருணர்ச்சியாக இருப்பதன் காரணமாக அந்த உடல் அந்த அந்த உணர்ச்சி மனதிலே எழ அந்த உடல் செய்கிறது, பெர்ஃபார்மிங் த பாடி.
அந்த உடல் அந்த சிவத்த துணியுடன் சேருகின்ற போது அந்த சிவத்த துணியின் ஒரு உயிர்ப்பு வெளியிலே வருகின்றது. அவ இதிலே அந்த உடலின் ஊடாக அந்த உடலின் ஆத்மா வெளியில வருது. கோப்போ ரியாலிட்டி என்று சொல்றது. இந்த மெட்டீரியல்ஸின் ஊடாக மெட்டீரியாலிட்டி வெளியில வருது. அந்த பொருள்களின் ஆத்மா, அந்த பொருள்களின் உயிர்ப்பு வெளியில வருது. அப்ப அவனுடைய உடலும் இந்த ஏனைய பொருள்களும் சேர்ந்து, ஏனைய மெட்டீரியல்ஸும் சேர்ந்து ஒரு பேருருவாக என்று அவ்வளவு உணர்ச்சி இருக்கு. அவ்வளவு பேருணர்ச்சி அவன் வெளிப்படுத்துகின்றான். அவன் வாழ்வில் பட்ட ஒடுக்குமுறை, நாளாந்த வாழ்வில் அவன் பட்ட வேதனை, நாளாந்த வாழ்வில் அவன் பட்ட கோபம், அந்த கோபத்தை நாளாந்த வாழ்வில் காட்ட முடியாது. அவன் அரங்குக்கு வந்த போது அதை செய்கிறான். அரங்குக்கு வருவதற்கு முதல் அவன் ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிறான். அந்த ஒர்க் ஷாப்ல அவன் அந்த ஆட்டிகையாளன், அந்த பெர்ஃபார்மர் பதப்படுகின்றான். பதப்பட்டு அதை அரங்கில் வந்து செய்கின்ற போது அது ஒரு பிரமாண்டமான உருவமாக வருகிறது. இது பார்வையாளனுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஷாக்கா கொடுக்கும். ஆனால் இதுல வந்த பிரச்சனை என்ன சொன்னால், அந்த ஆற்றுவோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அந்த ஆற்றுவோரின் பிரமாண்டமான உருவம் வெளிப்படுகின்றது. ஆற்றுவோரின் பிரமாண்டமான உருவம் வெளிப்பட அது பார்வையாளருக்கு ஒரு ஷாக்கா கொடுக்கும். ஆனால் இன்னும் அந்த பகிர்வு நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஆற்றுவோன் இந்த பெர்ஃபார்மர் வந்து ஒரு ப்ரோசஸுக்கான போய் வந்திருக்கான். அவன் நாளாந்த வாழ்வில் ஒடுக்கப்பட்டு அவனுடைய உடல் ஒரு பசிவாகி ஒரு சடத்தன்மையாக இருந்த அந்த ஆற்றுவோன் வந்து அந்த அரங்க பட்டறையில் தன்னுடைய உணர்ச்சிகளை செய்த போது அவனுடைய உடல் விடுபடுகின்றது, அவனுடைய மனம் விடுபடுகின்றது. அவன் தன் ஆத்மாவை கண்டுபிடிக்கின்றான். அவன் ஒரு புதிய மனிதனாக வருகின்றான். அவன் பார்வையாளர் முன் தன்னுடைய அந்த உணர்ச்சிகளை பெர்ஃபார்ம் பண்ணுகின்ற போது, ஆற்றுகின்ற போது அவன் ஒரு பிரமாண்டமான உருவமாக, அவனுடைய உடல் அந்த கோப்போரியாலிட்டி அதோடு சேர்ந்த அந்த மெட்டீரியாலிட்டி சேர்ந்து ஒரு பேருருவாக, ஒரு பிரமாண்டமான உருவமாக அந்த 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 பினோமினல் அந்த 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 அரங்கு மாறுகின்ற அந்த அரங்கு அவ்வாறு மாறுகின்ற போது பார்வையாளருக்கு ஷாக். ஆனால் இதை அங்கால கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால், இது இதுக்கு பிறகு எங்களுக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், 85களில் நாங்கள் இந்த அரங்க வேலையை செய்த போது இதுக்கு சமாந்தரமாக அந்த தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டம். அப்ப இராணுவத்தின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் இருக்கின்ற போது இந்த அரங்கு வழியில் வருகின்றது. ஒரு கட்டத்தில் இராணுவத்தின் அப்ப 80களின் பிற்பகுதி 88, 89 இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு எல்லாரும் 90களில் திரும்பி இராணுவம் கட்டுப்படுத்தப்படும். இராணுவத்தின் ஒரு பக்கம் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு பொம்மரால வந்துதான் நடிக்கும். ஆனா இராணுவம் நகர முடியாது. அந்த பொம்மர்களுக்கு கீழே இந்த அரங்க நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு அப்பால் 95 வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய இடப்பெயர்வு நடக்கும். 5 லட்சம் மக்கள் ஒரு இரவில் ஒரு பாலத்தை கடந்து வெளியேறுகின்றார்கள். அந்த யாழ்ப்பாணத்துல வெறுமை இல்லை. தொண்ணூற்றி பிறகு பல இடங்களில் இப்போது எல்லா நகரமும் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டிருக்கு, கிளிநொச்சி கைப்பற்றப்பட்டிருக்கு, வவுனியா கைப்பற்றப்பட்டிருக்கு, கிழக்கு
மட்டக்களப்பு, திருகோணமலை எல்லா இடமும் கைப்பற்ற நீண்ட காலம் இந்த மக்கள் ஒடுக்குமுறையில் ஜீவிக்கின்றார். நீண்ட காலம் ஒரு தங்களை வெளிப்படுத்த முடியாமல் தங்களுடைய பயங்களில் வாழ்கின்றார்கள், இராணுவ கட்டுப்பாட்டில் வாழ்கின்றார்கள். அந்த பயம் நிறைந்த வாழ்வு. இப்போது அந்த யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் இந்த அரங்கை நாங்கள் மூடிய அறைகளுக்குள் நடத்த வேண்டிய தேவை ஏற்படும். என்று சொன்னா எல்லா இடம் இராணுவம். அப்ப மூடிய அறைகளுக்குள் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்ட போது இந்த அரங்கு இந்த அரங்க நிகழ்ச்சி 5-6 நாட்களாக நடக்கும். இப்ப 5-6 நாட்களாக என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து இந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள், வயோதிபர்கள் வருவார்கள். அவர்கள் ஒரு ஸ்பேஸை எடுத்து அந்த ஸ்பேஸை தங்களுக்குரியதாக மாற்றுவார்கள். அங்கு ஸ்பேஸ் பிளேஸ் ஆக்கப்படுகிறது. அந்த ஸ்பேஸை பிளேஸ் ஆக மாற்றுவார்கள். ஒரு வெளியை தங்களுக்குரிய இடமாக மாற்றுவார்கள். தங்களுக்குரிய இடமாக மாற்றி அந்த இடத்திலே 5 நாட்கள் சீவிக்கின்றார்கள். அந்த புரோசஸினூடாக, அந்த ஒரு முறை வழியினூடாக அவர்கள் படிப்படியாக தங்களை வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய உடம்பை செய்கின்றார்கள். அந்த உடம்பை செய்கின்ற போது அவர்கள் நான் ஒரு கதையை சொல்லலாம். என்னென்னு சொன்னால், திருகோணமலையில் நாங்கள் இவ்வாறான ஒரு பட்டவையரங்க நடத்தின போது ஒரு இளம்பெண் சொன்னால், 90ஆம் ஆண்டு இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டு வந்த போது ஒவ்வொரு வீடு வீடாக ஆண்களை கொலை செய்து கொண்டு வந்தது. தங்களுடைய வீட்டுக்கும் வந்த போது தங்களுடைய தகப்பனை பிடித்து இழுத்துக் கொண்டு போய் சாக்கிலே போட்டு எரியும் நெருப்பிலே இருந்ததாகவும், அந்த சாக்கு துடித்து எரிந்ததை தாங்கள் கண்டதாகவும், தானும் தாயும் கத்திய போது அந்த இராணுவம் வீட்டுக்கு ஓடி சப்பாத்து காலால் இவர்களை உதைத்து அழக்கூடாது என்று சொன்னதாக அந்த இளம் பெண், நாங்கள் 98ஆம் ஆண்டு அந்த பட்டறை அறையில் அந்த பெண்ணை சந்திக்கிறோம். 98ஆம் ஆண்டு தான் அந்த 90ஆம் ஆண்டு அழாமல் விட்ட அந்த பெண் 98ஆம் ஆண்டு அந்த பட்டறை அரங்கில் தன்னை அழுது வெளிப்படுத்துகிறார். இந்த 98இல் நாங்கள் நடத்திய இந்த பட்டறை அரங்கு என்பது இது ஒரு ப்ரோசஸ். அவர்கள் தங்களுடைய ஞாபகங்களை, தங்களுடைய நினைவுகளை, மெமரிஸை வெளிப்படுத்துகின்ற போது தங்கள் உடல்களால் செய்கின்ற அந்த உடல்களால் செய்து கொண்டு போகின்ற போது அந்த படிவங்களை காணுகின்ற, இமேஜஸை காணுகின்ற, அந்த படிமங்களை மற்றவர்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுகின்ற ஒரு பெண் சொன்னான், தன்னை ஒரு உருவம் கலைக்குது, அந்த உருவத்தின் வாய் கிழிந்து தொங்குகின்றது, தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லி அந்த உருவத்தை, அந்த பெண் தான் கண்ட படிமத்தை அந்த பட்டறை அரங்கிலே ஈடுபட்ட ஒரு 5-6 பேரை வைத்து அந்த உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவத்தோடு ஏனியவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணினார். இவ்வாறாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ப இங்க பெர்ஃபார்மன்ஸ் என்பது அந்த ப்ரோசஸின் ஊடாக படிமங்கள் காண்பதும் அந்த படிமங்களை பெர்ஃபார்ம் பண்ணுவதும், இங்க டெக்ஸ்ட் இல்லை, அந்த படிமங்களை பெர்ஃபார்ம் பண்ணுவதும்
அந்த அந்த படிமங்களை பெர்ஃபார்ம் பண்ணுகின்ற போது அவர்களிடையே பகிர்வு நடக்கும் என்று சொன்னா இது எல்லாருமே ஒரு 40-50 பேர் அந்த பட்டறை அரங்கில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஒரு ப்ரோசஸ் ஊடாக போகின்ற போது அவர்களுடைய உடல்கள் விடுபட்டு மனம் விடுபட்டு எல்லோருமே பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார். அவர்கள் எல்லோரும் நாளாந்த வாழ்வில் இருந்து ஒரு விடுபட்ட ஒரு லிமினல் ஸ்டேஜுக்கு வருகிறார். இது ஒரு கலை மில்லியன், ஒரு விக்டர் டர்னர் ஆப்பிரிக்க கிராமங்களில் இதை படித்திருக்கிறார், லிமினாலிட்டி. அப்ப இந்த ப்ரோசஸினூடாக இந்த பெண்கள் அனைவரும் அநேகமாக இந்த 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 பட்டறை அரங்குகள் கூட பெண்களுக்கு நடத்தப்பட்டது. இந்த பெண்கள் ஒடுக்கப்பட்டு வெளியில போக முடியாமல் இருந்தவர்கள் இந்த அரங்கிற்கு வந்த போது அவர்கள் ஒரு புதிய உலகத்தை கண்டார்கள். அப்ப இந்த பட்டறை அரங்குகள் என்பது அவர்கள் ஒரு குழுவாக மாறுவதற்கான ஒரு நிலைமையை உருவாக்கி, ஒரு கல்ச்சரல் குரூப்ஸ் ஆக. இது தனிய பெண்கள் மட்டுமே இந்த ஆண்கள். அப்ப ஈழத்தமிழர் வாழும் இடங்களில் ஆங்காங்கு இந்த இந்த கலாச்சார குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இத டேக் என்று சொல்றது, தியேட்டர் ஆக்ஷன் குரூப். அவ தியேட்டர் ஆக்ஷன் குரூப் என்ற TAG. டி என்பது ஒரு சேஃப் ஸ்பேஸ், ஒரு பாதுகாப்பான வழி, பாதுகாப்பான இடம். ஏ என்பது அவர்களுடைய செயல்கள், அவர்கள் மனத்தில் எழுகின்ற செயல்கள். இது யாரோ எழுதின டெக்ஸ்ட் அல்ல. அந்த ஏ வந்து அந்த ஆக்ஷன்ஸ் வந்து அவர்களுடைய செயல். அவ்வாறு செய்கின்ற போது அந்த பாதுகாப்பான வழி அந்த டீயில அந்த அவர்களுடைய செயல்களை செய்வதற்கு நாங்கள் இடம் அளிக்கின்ற போது அவர்கள் ஒரு நெருக்கமான அந்யோன்யமான உறவுள்ள ஒரு குழுவாக மாறுகிறார்கள். அது ஒருவன் சொன்னான், நான் உன்னில் என்னை காண்கின்றேன். அந்த நீயும் நானும் ஒன்றாகின்ற ஒரு நிலை. அவர்கள் கட்டி தழுவி அவர்கள் ஒரு ஒரு ஒருவரில் இன்னொருவரை காணுகின்ற ஒரு அந்யோன்யமான உறவு நிலை, ஒரு பாதுகாப்பான உணர்வுக்கும் வருகின்றனர். இந்த குழு நிலையில் அவர்கள் அசாதாரண காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றனர். அவ இவர்கள் ஏனைய அந்த ஒரு 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 ஏரியான்னு சொன்னா அதுல இந்த குழு இருக்கு. இந்த பட்டறை அரங்கினூடாக உருவாக்கப்பட்ட குழு, ஒரு கலாச்சார குழு. இது ஏனைய மக்களோடு திரிந்து வேலை செய்கின்ற போது, இந்த குழு ஏனைய மக்களோடு வேலை செய்கின்ற போது அந்த மக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு விழிப்பை ஏற்படுத்துகின்ற போது தமிழ் சமூகமே சேர்ந்து இந்த பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்தது. அப்ப இதுல வந்து தமிழ் சமூகம் ஒரு ஹைராக்கிக்கல் சமூகம். அதுல யாழ்ப்பாண சமூகம் அந்த ஹைராக்கி வேலை இறுக்கமானது. ஆனால் இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியில் அந்த மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற போது அந்த மேடையில் கிட்டத்தட்ட 150 பேர், அதிலே பெரும்பாலானவர்கள் பெண்கள், அவர்கள் பெர்ஃபார்மர்ஸாக கலந்து கொண்டார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு உருவம் ஒன்று இருந்தது. பாம்புகளால் சுற்றப்பட்ட பாம்பு குடி புகுந்த வீடு என்றால் எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட 80களில் தங்களுடைய வீடுகளை விட்டு வந்தவர்கள், அந்த வீடுகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த வீடுகள் எல்லாம் இருப்பார் இல்லாத அந்த வீடுகளாக போய்விட்டது. அப்ப அந்த வீடு ஒரு படிவமாக அங்கு காட்டப்பட்டிருந்தது. அது பெரிய பாம்புகளால் சுற்றப்பட்டிருந்தது. அதில் ஒரு கட்டத்தில் அந்த நிகழ்ச்சியின் ஒரு கட்டத்தில் அந்த மக்களே அந்த வீடுகளில் இருந்து அந்த பாம்புகளை அகற்றினார். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 150,000 மக்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த பொங்கு தமிழ் என்ற அரங்க நிகழ்ச்சி எல்லாரும் நடந்தது. இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல,
கிளிநொச்சியில் மட்டுமல்ல, வவுனியாவில், மட்டக்களப்பில், திருகோணமலையில், அதற்கு அப்பால் புலம்பெயர்ந்த நாடுகளில் லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், நோர்வே, இப்படி எல்லா நாடுகளிலும் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக அந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியில் மக்கள் விடுதலையாகி பாடல்களை எல்லோரும் சேர்ந்து பாடல்களை பாடுகின்றவர்களாக. அதுல ஒரு பாடல் இருக்கு, ஒரு 4 வரி பாடல். உயர்ந்தவர்கள் நாம் எல்லோரும், உலகத்தாய் வைத்து மைந்தர், நசிந்தியினை கிடக்க மாட்டோம், நாம் எல்லாம் நிமிந்து நிற்போம். இந்த 4 வரி பாடல்களை எல்லோரும் சேர்த்து பாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி மாறும். அவ இதிலே தெரிவது என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த அரங்கு என்பது அவர்கள் நாளாந்த வாழ்வில் படுகின்ற தங்களுடைய பாடுகளை வெளிப்படுத்தி பகிர்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற போது அந்த அரங்கு அவர்களை விடுதலை செய்யும். இது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றதாக, ஆற்றுப்படுத்துகின்றதாக, அவர்களுக்கு இடையில் ஒரு கம்யூனிட்டியை கட்டி வளர்ப்பதற்காக, ஒரு கம்யூனிட்டி தியேட்டராக அவர்களை படிப்பிலே உற்சாகப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சி பல பாடசாலைகளில் நடக்கும். அவ இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கற்பனை காணுகின்றவர்களாக ஆகின்ற போது அவர்கள் படிப்பில் சாதிப்பவர்களாக இருந்தார். தங்களுடைய கல்வியை இடையிலே நிறுத்திவிட்டிருந்தவர்கள் இந்த அரங்கில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை கண்டுபிடித்து மீண்டும் கல்வியில் இணைந்து அந்த கல்வியில் வெற்றி அடைந்து பல்கலைக்கழகம் என்றவன் பட்டதாரிகளாக வெளியே ஒரு கட்டத்தில் 2004-05 அந்த காலகட்டத்தில் இந்த அரங்கில் நிறைய பேர் வேலை செய்கின்றவர்களாக. உண்மையிலே ஒரு UN நிறுவனம் நாங்கள் இந்த கல்வியில் அரங்கை பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் பாடசாலைகளில் செய்தோம். பாடசாலைகளில் செய்கின்ற போது மட்டக்களப்பிலே ஒரு 4 ஸ்கூல், திருகோணமலையிலே ஒரு 2 பள்ளிக்கூடம், வவுனியாவிலே அப்படி, யாழ்ப்பாணத்திலே 6 பள்ளிக்கூடம், அப்படி ஒவ்வொரு இடங்களில் செய்த போது இதை பார்த்த ஒரு UN நிறுவனம் இதை கேட்டார்கள், வடகிழக்கில் உள்ள எல்லா பாடசாலைகளிலும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து செய்ய முடியும். ஆனால் உண்மையில் அப்போது எங்களுக்கு அந்த ஆழ்பலம் இருக்காதபடியால் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய இந்த பலத்தின் அடிப்படையில் அந்த நாட்களிலேயே இந்த அரங்க செயற்திட்டங்களில் கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கின்ற அவர்கள் உழைப்பாளிகளாக இருக்கின்ற நிலைமை இருந்தது. எனவே அரங்கை மக்களுக்கு விடுதலை அளிக்கின்ற ஒன்றாக நாங்கள் கொண்டு வருகின்ற போது அந்த அரங்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை, மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அரங்கு என்பது வெறும் நாடகமாக இல்லாமல், அதாவது அரங்கின் சாரம் என்பது நாடக பனுவலாக இல்லாமல் ஆற்றுகையாக அமைகின்ற போது, பெர்ஃபார்மன்ஸாக அமைகின்ற போது அது ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும் என்பது திண்ணம். இது ஒரு 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 மக்கள் அரங்காக, மக்களுக்கு விடுதலை அளிக்கின்ற அரங்காக அமையும் என்பது எனது எண்ணம். இதன் மூலம் நாங்கள் பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.